السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே சென்ற வார ஜும்மாவிலே ஹஜ் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற 10 வகையான பலன்களை, சிறப்புகளை நாம் அறிந்திருக்கின்றோம். அதன் தொடரிலே ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய ஆயுளிலே ஒரு முறையாவது ஹஜ்ஜின் கடமையை நாம் நிறைவேற்றிவிட வேண்டும். புனிதமான அந்த காபத்துல்லாவையும் மஸ்ஜித் நபவியையும் கண்டுவிட வேண்டும் என்ற அவளோடு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் நம்மை எப்படி வளைத்து சென்று விடுவார். வரலாறுகளில் நமக்கு நிறைய செய்திகள் இருக்கிறார். அது எப்படி சாத்தியம் என்பதாக நாம் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் நாடினால் அவருடைய இல்லத்துக்கு எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ் தஆலா அழைத்து செல்வார். சொல்லுகிற நேரத்திலே ஒரு நிகழ்வு ஞாபகம் வருகிறது. கும்பகோணத்திலே ஒரு சைக்கிளிலே தெருக்களிலேயும் வீதிகளிலேயும் சில்வர் பாத்திரங்களை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஏழை மனிதர், அவரும் ஹஜ்ஜுக்கு சென்றார். அவரை சந்தித்த ஒருவர் கேட்டார், எப்படி நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல முடிந்தது என்பதாக. அவருக்கு நெருக்கியவர் தான், அவருக்கு வேண்டியவர் கேட்கிறார், இன்னும் திடீர்னு நீ ஹஜ்ஜுக்கு வந்துட்டீங்க, எப்படி உங்களால சாத்தியம் என்பதா. ஒரு கார்குசாரியிலே இந்த பயானை சொன்னார். அப்போது அவர் சொன்னார், என்னிடத்திலே எல்லாம் எந்த வசதியும் இல்லை. என்னுடைய முதலாளி ஒரு பிராமணர், ஒரு ஐயர். அவர் கனவிலே காபத்துல்லாவை பார்த்தார். கனவுல காபத்துல்லாவை பார்த்தார். அவர் அது தொடர்பான பெரிய அறிஞரிடத்திலே, கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞரிடத்திலே அவர் கேட்டிருக்கிறார், என்னப்பா அது காபத்துல்லாவை நான் கனவுல பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா, என்னப்பா செய்யறது? ஏன் கனவுல ஒரு வந்துச்சு, நம்மளாக்கி உள்ள போக முடியாது, என்னப்பா செய்யறதுனா 2 நாள். அவர் செய்யறாரு, கேட்டிருக்காரு, விளக்கம் கேட்டார். விளக்கம் கேட்கும் போது அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர் அந்த மதத்தை சார்ந்தவர் சொன்னாராம், நம்ம கனவுல அது வரதெல்லாம் பெரிய குறிப்பிடப்பா, பெரிய பாக்கியம். உன் கனவுல அது வந்துருச்சு, அதை கனவிலே கண்டாலே உன்னுடைய வாழ்க்கையில ஏற்றல் ஏற்படும். காபத்துல்லாவை கனவுல பார்த்தாவே ஒன்று அந்த பலன் கிடைக்கும், இல்லை என்றால் பெரும் பாக்கியம் ஏற்படும். அதனால நம்ம போக முடியாது. இல்லாத யாராவது ஒரு பாய் ஒரு போறதுக்கு வசதி இல்லாதவர் இருந்தாருன்னா, நீ செலவுக்கு பணம் கொடுத்து அவரை அனுப்பி அந்த பாக்கிய உதவி செய்தோடைய பழம் நமக்கு கிடைக்குது. என்ன செஞ்சாரு, அந்த கடையினுடைய ஓனர் சொன்னார். கடை ஓனர் சொன்ன உடனே அவர் நினைச்சிருக்காரு, சரி நம்ம கடையில தான் வாடிக்கை, அந்த பாய் தான் நாம தான் வாங்கிட்டு போகல, விற்கிறதுக்கு வாங்கிட்டு போவா இல்லையா. ஆனால் இவர்கிட்ட என்ன செய்யலாம், இவர் கேட்டு இவர் ஏற்பாடு செய்யலாம் சொல்லி அவர் இவர்கிட்ட கேட்டுருக்காரு, பாய் நீ ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார் பாய் கிட்ட? இல்ல. போறீங்களா பாய்?
ஓரளவுக்கு ஓகே தான், நேர காசு இல்லையே, நான் முழு காசு உங்களுக்கு தர்றேன் பாய், நான் முழு பணம் உங்களுக்கு தர்றேன், இதை செய்ய நீ போயிட்டு வாங்க பாய்ன்னு சொல்லிட்டு அந்த கும்பகோணத்திலே அந்த பாத்திரக்கடை வைத்திருந்த ஐயரை அனுப்பி வைத்து ஒரு ஏழை மனிதர் போயிட்டு வந்தார். சரியா, போயிட்டு வந்து செஞ்சாரு. அவர் அந்த கார்குசாரியில அவர் சொன்ன செய்தி ஒரு ஆலிம் சொன்னார். எடுத்து சொல்ல வர அப்படின்னு எடுத்து சொல்ல வர அப்படின்னா, நான் உடனே ஜும்மாவை சொன்ன மாதிரி, நாம் ஒரு காரியத்தை செய்வதற்குத்தான் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு அல்லாஹ்க்கு யோசிக்கிறதுல தேவைனா இல்லை. அல்லாஹுத்தால யாரை வேணாலும் கூட்டு போயிடுவான். ஆனால் என்ன, அவனுடைய ஆலயத்தை போய் நாம் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை, அதற்காக நியத்து செய்தல், துவா செய்தல், இது நமக்கு அவசியம் தேவை. வாய்ப்புகள் இருக்குமானால் அதற்காக எவ்வளவு வாழ்க்கையில் செலவு செய்கின்றோம். இந்த சிறிய தொகைகளை நாம் நியத்து செய்து சேர்த்து கொண்டே வந்தோம் என்று சொன்னால், அல்லாத நாடினால் அல்லா அழைத்து சென்று விடுவான். வரலாற்றில் நிறைய செய்திகள். சமீபத்திலே கூட சில ஆண்டுகளுக்கு முன்னால் வஃபாத்தானார். குமர் நகர பள்ளியிலே கூட உசேன் நட்சத்திரம் ஒருத்தர் வந்தார், நெருங்கிய நண்பர், வஃபாத்தானார். அவர் ஏற்கனவே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பள்ளியில இமாமா இருந்தார், ஒரு பெரிய பள்ளியில இமாமா இருந்தார், திறமையானவர். அவர் என்ன செஞ்சாரு, ஹஜ்ஜுக்கு போயிருக்கார். அவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கையில அவருடன் ஓதியவரை சந்திக்கிறார் ஹஜ்ஜில். சந்தோஷம். என்ன செய்யாரு, அதாவது தொலைபேசி வர தொடர்புலாம் இல்லை, சந்திக்குவது ரொம்ப சந்தோஷம். என்னப்பா வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம். எந்த ஊர்ல இமாமா இருக்க? நானா இந்த இங்கே சிவகங்க போற ரோட்ல, சிவகங்கையில எது சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த திருவாடானை ஒரு ஊர் இருக்கு. திருவாராணையிலிருந்து அந்த சிவகங்கை போற ரோட்ல மதுரை ரோடு, தொந்தியில இருந்து திருவாராணை என்ன செய்யும் அப்படியே சிவகங்கை பக்கம் போகும். அங்கே என்ன செய்யுது அப்படின்னா, ஹரமின் ட்ரஸ்ட்ல சில பள்ளிகள் கட்டியிருப்பாங்க, சில ஊர்கள்ல கிராமங்கள்ல சில பள்ளியாசை கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த பள்ளியில இமாமா இருக்கப்பா, எத்தனை வீடுப்பா இருக்கு? சும்மா ஒரு 10 வீடு இருக்குப்பா. எப்படிப்பா, ஏப்பா 10 வீடு இருக்குங்கிற, எப்படி சேலரிலாம் என்ன? ட்ரஸ்ட்ல இருந்து ஏதோ கொடுக்குறாங்கப்பா, அப்பப்போ செலவுக்கு ஏதோ அதுல பரவாயில்ல. நீ எப்படிப்பா வந்த? என்ன இருக்கிற இடத்துல என்ன செய்ய, இன்னும் நல்ல சேலரி இருக்கணும், ஹதியா இருக்கணும், இல்லைன்னா இருக்கிற இடத்துல வருமானம் இருக்கும். இந்த இரண்டைக்கு ஒண்ணுதான் ஆலிம்களுடைய பொருளாதாரம் என்பது. ரெண்டே விஷயம்தான். இப்ப ரெண்டுமே இல்லாததுக்கு எப்படிப்பா வந்த அப்படின்னு? இல்லப்பா ஒண்ணும் இல்லை, ஒரு நாள் என்ன செஞ்சா, இஷாவுடைய தொழுகைய தொழுவுறதுக்காக உட்கார்ந்து இருந்தேன். ஒரு கார்ல 2 பேர் இறங்குனாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, தொழுகை நேரத்தை பார்த்தாங்க, கேட்டாங்க, அந்த தொழுகை நடக்கலையே அப்படின்னு. இல்லை சரி இல்லைன்னா தொழுவணும் அப்படின்னு. அதோட சார் தொழுகை முடிச்சோன்னு அவங்க கேட்டாங்க, 5 ரூபா போயிட்டியடா? இல்லைங்க, நான் எப்படிங்க ஹஜ்ஜுக்கு போக முடியும்? 10 வீடு இருக்கு, ஏதாவது ட்ரஸ்ட்ல ஏதோ அதிகமாக கொடுக்குறாங்க, ஏதோ அதை வச்சு தான் செஞ்சேன், வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கு, நான் ஹஜ்ஜுக்கு போறேன். இல்லை அப்படி போகலாம், அதனால ஒன்றும் இல்லை, ஏங்கிட்ட வசதி ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன செஞ்சாங்க, டக்குனு என்ன செஞ்சாங்க, சூட் கேஸ் எடுத்தாங்க, அதுக்கு தேவையான எவ்வளோ பணமும் இந்த படத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. யாரு என்ன ஏது எனக்கு தெரியாது. போறீங்களான்னு கேட்டாலும் போறேன்னு சொன்னேன். போகலையான்னு கேட்டாங்க, இல்லைன்னு. போறீங்க தான், ஓகே, பணத்தை கையில் கொடுத்துருப்பாங்கப்பா. படத்தை முழு கேஸ் ரெடி கேஸ் கையில் விடுறா, சூட் கேஸ் எடுத்தா கொடுத்தாங்க, போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நான் ஹஜ்ஜுக்கு சேர்ந்துட்டேன். எதுக்கு நான் உலகத்தில என்ன செஞ்சாங்க, அல்லாஹுத்தாலா ஒரு காரியத்தை நடத்தணும் தான் அல்லாஹுத்தாலா எப்படி வேணாலும் நடத்தி விடுவார். அல்லாஹுத்தாலா நடத்தி விடுவார். அதனால ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, அந்த உலகத்தினுடைய காரியத்தில செய்யற தப்பு இல்லை. உலகத்திலே செய்யறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், வீடு வாசல் கட்டுறோம், கல்யாணம் பண்றோம், குழந்தைகளை பெறுறோம், அவங்கள படிக்க வைக்கிறோம், அவங்களுக்கான நிக்காஹ் செய்யறோம், இதெல்லாம் கடமைகள். இதுல கடமைகள் இதெல்லாம் இந்த உலகத்தோடு இந்த கடமைகள் முடிந்துவிடும், உலகம் சார்ந்த கடமைகள். ஆனால் ஒரு மனிதனுடைய லட்சியம் குறிக்கோள் என்னவாக இருக்கிறது அப்படின்னா,
காபத்துல்லாவை கண்ணால் காணாமல் நாம் மூத்தாங்கிவிடக்கூடாது. வாழ்க்கையை புனிதமான இடங்களாக மூடிய பெருமானார் சொன்னாங்க, லா தஷுத்து ரிஹால் இல்லாதி ஸலாஸில் மஸாஜித். 3 இறை இல்லங்கள் புனிதமானவை, அதற்காகவே தவிர நீங்கள் இபாதத்துக்காக பயணம் செய்யக்கூடாது என்பதாக சொல்லிவிட்டு சொல்வார். வாழ்க்கையில காபத்துல்லா, மஸ்ஜித் நபவி, பைத்துல் முகத்தஸ், இந்த 3 இடத்திலேயும் நான் சென்று தொழ வேண்டும் என்ற நியத்துடையவராக இருக்க வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும் என்பது ஒரு செய்தி. சரி, அந்த ஹஜ்ஜினுடைய சிறப்புகள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்திலே நாம் இந்த நமது ஊரிலே இருந்து கொண்டே ஹஜ்ஜினுடைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சில காரியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஊர்ல இருந்திருப்பேன், இந்த காரியத்தை நாம் செய்கிற நேரத்திலே ஹஜ்ஜினுடைய நன்மையை நாம் பெற்றுக் கொள்ளலாம். அப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 காரியங்களை கற்றுத் தருகிறார்கள். இந்த காரியங்கள் நமக்கு ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக சொன்னார்கள். அதை சென்றது நேற்று ஜும்மாவை பேசலான்னு, நேற்று வேறு ஒரு செய்தி நான் பலஸ்தீன் சம்பந்தமாக பேச வேண்டியதுனால பேச முடியல. அதான் உங்கள் காலை பயாலில் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது காரியம் என்னவென்றால், மார்க்க கல்வியை கற்றுக் கொள்வதற்காகவோ அல்லது கற்றுக் கொடுப்பதற்காகவோ ஒருவர் மஸ்ஜிதுக்கு சென்றால், பள்ளிவாசலுக்கு சென்றால், அல்லாஹு தஆலா அவருக்கு ஹஜ்ஜின் நன்மையை கொடுக்கின்றார். ஒரு இடத்துல செய்யறேன் அப்படின்னா பள்ளிவாசல் பெருமாதா சொன்னாங்க, இந்த காலத்துல நபவியிலேயே பள்ளிவாசலே ஏதாவது என்ன செய்யறது, கல்வி கற்று தரப்படுகிறது. இதே மாதிரி ஒரு இடத்துல உட்காங்க, ஒரு என்ன செய்யறாங்க, ஒரு மண்டபத்திலேயோ அல்லது ஒரு வேறு இடங்களிலேயோ ஒரு மதரசாக்களிலேயோ என்ன செய்யறோம், கல்வியை கற்றுக் கொள்வதற்காகவோ அல்லது கற்றுக் கொடுப்பதற்காகவோ. இப்ப நீங்க பள்ளிக்கு வர்றீங்க, தொழுதோடு உட்கார்ந்து என்ன செய்யறீங்க, ஒரு 4 விஷயத்தை அல்லாஹ் ரசூலை பத்தி 4 விஷயத்தோடு செய்றீங்கன்னு கேட்பதற்காக நீங்க வர்றீங்க. நம்ம தொழுவிட்டு காலையில போய் உட்கார்ந்து செஞ்சோம் போறோம், 2 செய்தியை சொல்வாக மார்க்க கல்வியை கற்றுக் கொள்வதற்காக நீ வர்றீங்க. நம்ம எதை செய்யறோம் அப்படின்னா, தொழுகைக்கு பிறகு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வருகின்றோம். பெருமானார் சொன்னாங்க, யார் பள்ளிக்கு வருகிறாரோ என்று சொன்னால் பள்ளிக்கு மட்டும் அல்ல, எந்த இடத்திலே மார்க்க கல்வி போதிக்கப்படுகின்றதோ, மார்க்கம் தொடர்பான பயான்கள் சொல்லப்படுகின்றதோ, அந்த இடத்துக்கு யார் செல்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி நன்மையை கொடுக்கின்றார். அதாவது அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், தபரானியினுடைய 8வது பாகத்தினுடைய 111வது ஹதீஸ். பெருமானார் சொன்னாங்க, மன் கதார் இலல் மஸ்ஜித், யார் பள்ளிக்கு காலையிலே வருகிறாரோ, லா யுரீது இல்லா யதஅல்லம ஹைரன் அவ் யுஅல்லிமஹு, மார்க்க கல்வியை கற்றுக் கொள்வதற்காகவோ அல்லது கற்றுக் கொடுப்பதற்காகவோ தவிர அவர் வரவில்லை. அப்ப அந்த நோக்கத்துக்காக வர்றார். கானலகு கஅஜ்ரி ஹஜ்ஜின் தாமன் ஹஜ்ஜதஹு, அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் நன்மை கொண்டிருப்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தியாக, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு சூரியன் உதயமாகிற வரைக்கும் அதே இடத்திலே அமர்ந்து அவர் அல்லாஹ்வுடைய திக்ரில் ஈடுபடுகின்றார். குர்ஆன் ஓதுகிறார், தஸ்பீஹ் செய்கிறார், அல்லாஹ்வுடைய திக்ரில் ஈடுபடுகின்றார். பிறகு 2 ரக்காத் இஷ்ராக்குடைய நஃபில் தொழுகிறார். அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ராவுடைய நன்மை அவருக்கு கிடைக்கின்றது. ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும், உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். ஹதீஸிலே வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார், திருமதியினுடைய 586வது ஹதீஸ். பெருமானார் சொன்னாங்க, மன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபீ ஜமாஅத்தி, ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதார். சும்ம காத யذ்குருல்லாஹ ஹத்தா தத்ரிய ஷம்ஸ், சூரியன் உதயமாகும் வரைக்கும் அதே இடத்திலே அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார். பிறகு சூரிய உதயமாகி 20 நிமிஷம் கழிச்சு இஸ்ராருடைய தொழுகையை தொழுகிறார். சூரிய உதயமாகி 20 நிமிஷம் இஸ்ராருடைய தொழுகையை தொழுகிறார். சும்ம ஸல்லா ரக்காத்தைனி, பிறகு 2 ரக்காத் செய்கிறார், இஸ்ராருடைய தொழுகையை தொழுகிறார். கானத் லஹு கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின் தாமத்தன் தாமத்தன் தாமத்தன். பெருமானார் 3 தடவை சொன்னாங்க,
அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய நன்மையும் உண்டு, உம்ராவுடைய நன்மையும் உண்டு என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாத வாய்ப்புகள் இருந்தால் என்ன செய்யணும், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டு உட்கார்ந்த நேரத்தில் திக்ர் செஞ்சுட்டு 2 ரக்காத் இஷ்ராக்குடைய தொழுகை நாம் தொழுகிற நேரத்திலே ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய நன்மை உண்டு என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொடர இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் நாளை கூறுகிறேன். இதை கேட்டவனை கடைபிடிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.